முன்னாள் மாநில தலைவர், மாநில நிர்வாகிகளை மட்டுமல்ல, நாம் எல்லோரையும் பாராட்டவும் ஆசி கூறவும் தகுதி படைத்த தலைவர் திரு KS சாகுல் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். பொதுச் செயலாளர் அவர்கள் சிறப்பிக்கிறார். மாநில பொருளாளர் அவர்கள் தலைவர் சிறப்பு செய்கிறார். அரசு பணியிலே அரைபடாத நான்காக காந்தியாக, எளிமையாக, போராட்ட குணம் படைத்தவராக, போராளியாக தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணித்து பல்வேறு கோரிக்கைகளுக்காக சிறை சென்றவர். அத்தகைய பெருமைக்குரிய நம்முடைய நிறுவன தலைவர் நாராயண அவர்களுடைய இயக்கம் ஏற்றுதல் ஒற்றுமை, ஆசிரியர், அலுவலர் ஆகியவர்களை உள்ளடக்கியது. ஓய்வியர் நலன், சமூக அக்கறை இது கண்களாக பாவித்தது. கூடி பேசுவோம், கூட்டு முயற்சி செய்வோம் என்ற தத்துவத்திற்கிலே இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த பெருமைக்குரிய இந்த இயக்கத்தை தோற்றுவித்த நம்முடைய நிறுவன தலைவர் அவர்களை உருவாக்கிய இந்த உழைப்பு தலைவர் சங்கத்தினுடைய கடந்த காலங்களில் சில நிகழ்வுகள் நடந்திருந்தால் கூட அதை ஒற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே இன்றைய தினம் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற மாநில நிர்வாகிக்குரிய மாநில நிர்வாகி அவர்களே, இயக்கத்தின் தூண்களாக இன்றைய தினம் விளக்கி கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் அவர்களே, பொறுப்பாளர்களே, முன்னணி உறுப்பினர்களே, இந்த கூட்டத்திற்கு இன்று தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற முதுபெரும் தலைவர் மரியாதைக்குரிய நம்முடைய கருப்பன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு மிக எளிமையாக பதவியேற்பு விழாவை நடத்தி வைத்து அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய டி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, துணையாளர் அவர்களே மற்றும் முன்னிலை வைத்திருக்கின்ற முன்னாள் மாநில தலைவர் காமசுமா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன். இயக்கம் தோன்றிய காலத்திலிருந்து இதுவரை சாதனைகள்
வேதனைகள் இதெல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனா பீரியட்ல இந்த இயக்கம் நடக்காத பல சாதனைகளை நாம் படைத்திருக்கோம். 20 ஆண்டுகள் நிறைவு, 25 ஆண்டுகள் நிறைவு வெற்றி விழா, வெள்ளி விழா அதை நடத்தி தமிழகத்தில் இருக்கிற விஞ்ஞானங்கள் ஓய்வுகள் பாராட்டுகின்ற அளவுக்கு வேண்டி பாராட்டுகின்ற அளவுக்கு இந்த இயக்கத்தை நாம் முன்னெடுத்து செல்கிறோம். கடந்த காலங்களில் பல்வேறு ஓய்வுகளுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அதன் அடிப்படையில் கோரிக்கைகளை வைத்து போராடி நீதிமன்றங்கள் மூலமாக பல்வேறு பணங்கள் பெறுகின்ற அரசாணைகளை பெற்றிருப்பதை நான் நினைவுபடுத்த வருவது. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இன்று புதிய நிர்வாகிகள் தேர்வு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டது அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னுடைய ஞாபகத்துக்கு வந்தவரை மாநில நிர்வாகிகள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டது 2வது முறை. அதற்காக சிரமப்பட்டவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 2வது முறை இந்த மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மரியாதைக்குரிய தமிழகன் அவர்கள் கரும்புக்கோரி கிளையிலிருந்து மாவட்டத்துக்கு உயர்ந்து மாநிலத்திற்கு தலைவர் கிடைக்கிற அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கு என்று சொன்னால் அது சரியாக கிடைத்தவராக இருக்கும் போது அவருடைய செயல்பாடுகள் மாவட்டத்தில் இருக்கும் போது அவருடைய உழைப்பு இன்று மாநில தலைவராக உழைத்திருக்கிறது. அவருடைய செயல்பாடுகளை நாம் நம்பிக்கை வைப்போம். அவர் தலைமையிலே இயங்குகின்ற இந்த நிர்வாக குழு மிக சிறப்பாக 2-3 ஆண்டுகள் தவறாக நினைக்க வேண்டாம், தொழிலாளி என்ற இயக்கத்தை அவர் நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஆசையை நான் பொதுச்சாளர் பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பாரம்பரியமான 30 ஆண்டுகள் தொடர்பு பணியாளர் சங்கத்திலிருந்து அரசு பணியாளர்களுடைய இயக்கத்தை ஜனநாயகப்படுத்தி ஒரு மாபெரும் இயக்கமாக தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் என்ற இயக்கத்தை துவக்கிவிட்டவர் நம்முடைய திருமண தலைவர். அவருடைய காலத்திலிருந்து அவருடைய பழக்கம் இருக்கிறது. அவர் செயல்பாடுகளை நாம் சொல்ல வேண்டியது உங்களுக்கே தெரியும். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு பொதுச்சாளரை நாம் பெற்றிருக்கிறோம். அவர்கள் தொடர்ந்து தன் உடல்நிலையை கருதாமல் அவர் இயக்கத்தை இன்றைய தினம் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு நாம் எல்லாம் உறுதுணையாக இருப்போம் என்ற நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துகிறோம். பொருளாதாரம் பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை, என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். இயக்கம் என்னுடைய காலத்திலிருந்து இதுவரை பல்வேறு இழப்புகள் துணையார் துணையுடைய தங்கை இறந்த பிறகு கூட அந்த இயக்க பணி இயக்க உணர்வு தன்னந்தனியாக இருந்து அலுவலகம் வந்து அந்த பணியை தொழில் இல்லாமல் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். குறையில்லை, நிறைகள் உண்டு. கோபம் இல்லை, கோபம் விடுவார். அந்த மாதிரி ஒரு இல்லை சொல்ல நிறைய சொல்ல வேண்டியிருக்கு.
என்னுடைய காலத்துல அவர் ஆற்றிய பணிகள், எப்போது ஆற்றிய பணிகள், அவர்கள் பணி மேலும் தொடர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று புதிதாக 2 நிர்வாகிகள் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று மரியாதைக்குரிய பார்சாதி, ஒன்று செல்வராஜ். 3 அங்கங்கள் இருந்தாங்க. இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார்கள். பக்கத்தில் இருக்கிற செங்கல்பட்டு, சென்னைக்கு பக்கம் பொதுச்செயலாளருக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் செல்வராஜ் அவர்கள். அதே போன்று நம்முடைய பார்சாதி அவர்கள் திருவள்ளுவர் கோபிட்ட குரலுக்கு வருகிறார், செயல்படுகிறார். அந்த இருவரையும் வாழ்த்தி உங்களுடைய பணிகள் தொடர்ந்து மல் நிலையத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று தொலைத்தொடர்பை பற்றி சொல்ல போனால் கோ கண்ணன் அவர்கள் நீண்ட காலமாக என்னுடைய தலைமையிலே அவர் பணியாற்றியிருக்கிறார். அதற்கு பின்னால் பணியாற்றியிருக்கிறார். இன்றி பணியாற்றக்கூடிய தகுதியை பெற்று இன்றைய தினம் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே போன்று நம்முடைய அரியலூர் தலைவர் நடுவிஜயபால் எங்க காலத்துல கூப்பிட்டோம் வரலாற்ற, இப்ப என்னமோ தெரியல வராங்க. இது ஒரு காலம் சொல்லி வேண்டியிருக்கீங்கன்னா பெரம்பலூர் அரியலூர் மாவட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு தொடர்பள்ளியினுடைய அவர்கள் தான் அதை ஆரம்பித்தார்கள். ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைய தினம் அரியலூர் மாவட்டத்தை ஒழுங்குபடுத்தி கட்டுக்கோப்பாக இயக்கத்தை வைத்திருக்கின்ற அந்த மரியாதைக்குரிய நம்முடைய மிருகேசன் அவர்கள் இன்று மாநிலத்திற்கு வந்து மாநிலத்தை கட்டுப்பாடு ஒரு ஆர்வலர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய எண்ணத்தை நாம் பூர்த்தி செய்வோம். அதை வந்து ஏற்கனவே சகோதரர் இதுதான் அவருடைய அன்போடு அழைப்பேன். என்ன பிள்ளை என் காலத்தில் இருந்தார் போராட்ட குணம் பிடித்தவர் சொல்வார். சும்மா உட்கார்ந்து விண்ணப்பப்பட்டு ஒரு போராட்டம் பண்ண வேண்டாமா? இல்லைன்னா நிறைய ரிசைன் பண்ணிட்டு போயிருந்து என்னைய வேண்டுவார். அவர்களால ஒன்றும் போராட்டம் பண்ணல, எதுக்கான தெரியல, தவறா நினைக்க வேண்டாம் சொல்றாங்க. அதனால அப்படிப்பட்ட ஒரு போராட்ட குணம் அவரை மீண்டும் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவரை நான் வாழ்த்துகிறேன். அவர்கள் தனி பணி சிறக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அதே போன்று ரகுஜி அவர்கள் பழக்கமில்லாமல் கூட தொலைபேசியிலே அவரை தொடர்பு கொண்ட போது அவருடைய ஆர்வம், அவருடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதே போன்று ஆரணத்தினுடைய சந்திரசேகரன், அதே மாதிரி நம்முடைய திருவள்ளூர் மாவட்டம் சந்தர் போஸ், இவர்களெல்லாம் இளைஞர்கள், நம்முடைய இயக்கத்திற்கு தேவையானவர்கள். அவர்கள் பணியை அவர்கள் கண்டிப்பாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த வகையிலே இதுவரைக்கும் பதவியேற்பு விழா சென்னையிலே தான் வந்திருக்கிறது. மாவட்டங்கள் வந்ததாக எனக்கு நினைவில்லை. ஆனால் இந்த பதவியேற்பு விழாவை திருச்சி நடத்த வேண்டும் என்ற ஒரு கட்டாய சூழ்நிலை. அனைவரும் பங்கேற்க வேண்டும். புதிய பெற்றோர்களை இந்த பதவியேற்பு விழாவுக்கு பின்னால் இயக்கம் கண்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதை திருச்சியை போட்டிருப்பார் என்று நினைக்கிறேன். அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் அழைப்பு அளிக்கப்பட்டு அவர்கள் இன்றைய தினம் இங்கே தங்களுடைய கருத்துக்களை சொல்ல இருக்கிறார்கள். ஆகிய அது போன்ற ஒரு நிலையை நாம் மிக சிறப்பாக வந்திருக்கிறோம். அவருடைய
தொய்வான என்னுடைய பார்வையில் பார்க்கின்ற போது 2-3 ஆண்டுகள் நாராயணா அவர்கள் சொல்வார்கள், எந்த காலத்திலும் நம்முடைய இயக்கத்தை யானையினுடைய பலம் தும்பிக்கையில் இயக்கத்தினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதான் நம்முடைய பலம், அதில் பலியானப்படக்கூடாது என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த ஒரு அடிப்படையிலே நாம் இயக்கத்தை கட்டிக்காக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். தொழில் இருக்கும் இல்லை சொல்லல, ஆனா நம்முடைய இயக்கம் இல்லை. போராட்டம் படித்த பணியிலிருந்து தந்த பணியிலிருந்து விடுபட்டவர்கள் இன்றைய தினம் ஓய்வு பெற்ற சங்கத்தினுடைய தலைவர்களாக பொறுப்பாளராக இருக்கிறார்கள். அவருடைய அந்த இதையில நாம் பயன்படுத்த வேண்டும். தமிழகத்தினுடைய ஓய்வு சங்கங்களிலே இன்று மதிக்கக்கூடிய சங்கமாக முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய நம்முடைய அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது எந்த ஓய்வு சங்கத்துக்கும் கொடுக்காத கிடைக்காத வாய்ப்பை அன்றைய நம்முடைய சங்கத்துக்கு தமிழக அரசு வழங்கி இருக்கிறது. அந்த பெருமையை நம்ம கொண்டு சரித்திரத்தை அதை மறக்க முடியாது, மாற்ற முடியாது. அன்னைக்கு நடந்த கூட்டணியில கோரிக்கை விளக்கங்கள் அந்த அமைச்சர்கள் உயர் அலுவலர்கள் அதனை நானும் மறைந்த பொதுச் செயலாளர் நம்முடைய ஜெகநாதன் அவர்கள் கலந்து கொண்டு அதை உரையாற்றினோம். அதற்கு பின்னால் நடந்த முதலமைச்சருடைய கூட்டத்தில் கலந்து கொண்டு கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம். அது போன்ற ஒரு வினாக்கள் ஏனென்று எது என்று சொன்ன என்றால் இயக்கத்தினுடைய பலம். ஒன்றே ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னாரு, கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு இயக்கத்துக்கும் உறுப்பினர் பட்டியல் எவ்வளவு பேர் சொல்லி அந்த நேரத்தில் நம்ம கொடுத்தது 86,912 சிஸ்டம் இருக்கு. அன்னைக்கு தலைமை அதாவது நிதி செயலாளருடைய இணை செயலாளர் கூப்பிட்டு எந்த சங்கமும் லிஸ்ட் கொடுக்கல, கொடுத்த லிஸ்ட் ஓய்வு பெற்ற ஒரு சங்கம் தான் என்பதை நம்ம பாராட்டினார்கள். எனக்கு சொன்னால் அது இந்த வரைக்கும் நம்ம முழுமைப்படுத்தப்படவில்லை என்பது வந்ததற்கு பூஜ்ஜியத்தை அடிக்கடி எழுதிக்கிட்டு கொடுங்க வளர்த்துருக்க அது எந்த கட்டம் தெரியல. இது வரைக்கும் உறுதியான ஒரு நம்பிக்கை எண்ணம் எண்ணிக்கை சொல்லிட்டு 1 லட்சம் பேர் நம்ம கட்சி நடத்துவதில் சங்கம் நடத்துகிறோம். அதை நாம் முழுப்படுத்த வேண்டும். தவறான இருக்காங்க வந்திருக்க தலைவர்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. இயக்கத்தை எண்ணிக்கைக்கு அளவுக்கு நம்முடைய மூத்தவர்கள் எண்ணிக்கை இல்லை, கஷ்டத்திலே இயங்கிக் கொண்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். இயக்கத்திற்கு ஒரு பாடம் அதுதான். ஒவ்வொரு கையிலும் இருக்க வேண்டிய இதழ் மூத்தவர்கள் எவ்வளவு சிரமப்படுறோம். நீங்க ஒரு டீ குடிக்க போற 5 ரூபாய் போதும், எண்ணி பாருங்க, அதை செயல்படுத்துங்க. செயல்படுத்திய தருணமான நிலைக்கு நாம் இப்போது வந்திருக்கிறோம். ஆகவே இந்த இயக்கத்தை இதுவரை நடத்தி வந்தவர்கள் நீங்க புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களுடைய நம்பிக்கையிலே உங்கள் மீது நம்பிக்கை வைத்து பல்வேறு காலங்களால் போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
அதிலே இயக்கத்துடைய வளர்ச்சியிலே நீங்கள் முழு கவனம் செலுத்துங்கள். நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த இவர்களுடைய தலைமையிலே இயக்கம் மேலும் வலுப்பெறும் வளரும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி, அதாவது பதவி என்பது ஒரு பெரிய அதாவது அவர் சொன்ன மாதிரி பதவி என்பது தோளில் தோன்றும் தொண்டும். அதுல நாம எந்த விதமான ஆசாபாசங்கள் தேடப்படாமல் தொண்டு என்னைக்கு வேணாலும் பேர விடலாம். பதவி என்பது நகரம் அல்ல. அது அதையெல்லாம் நாம் கருத்துக்கள் எடுத்துக்கொண்டு அவர் நடத்த வேண்டும். இந்த புதிய நிர்வாகிகள் நம்முடைய அவர் காலத்திலே எண்ணங்கள் யாவும் நடைபெற வேண்டும். முயற்சிகள் எல்லாம் முடிவு அது முற்றுப்பெற அதாவது நடைபெற வேண்டும். ஓவியர்கள் இல்லங்கள் தோறும் இன்பங்கள் பரவ வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்களுடைய செயல்பாடு அமைய வேண்டும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி பல்வேறு கோரிக்கைகள் எல்லாம் இது அரசாங்கத்தை பற்றி கவலை இல்லை. அரசாங்கங்கள் இந்த அரசாங்கமும் அப்படித்தான் இருக்கிறது. ஆகவே அரசாங்கங்கள் இருந்தால் கூட நம்முடைய இயக்கத்தினுடைய நிலைப்பாடை நாம் அவ்வப்போது வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அந்த ஆசையை நிர்வாகிகள் முழுமையாக செயல்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் நம்பிக்கை வைத்து அவருடைய பணியை திறக்க வேண்டும். தொடர்ந்து அவர்கள் மாதம் கொடுப்போம். இந்த மாவட்டத்தினுடைய ஆதரவுகள் உங்களுக்கு இருக்குது என்பதை நீங்கள் நினைவில் கொண்டு ஒற்றுமையாக ஒருத்த கருத்துக்களோடு இந்த இயக்கத்தை நீங்கள் நடத்தி செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசையை என்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தி இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை அளித்து சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு அனுமதி அளித்த வாய்ப்பளித்த பொறுப்பாளருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து பெறப்படுகிறேன். நன்றி. மாநில நிர்வாகிகளை வாழ்த்துவதற்காக மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய முன்னாள் தலைவர் திரு ச. பரமசிவம் அவர்களை அழைத்து நம்முடைய மாநில பொருளாதார மாநில பொதுச்செயலாளர் அவர்கள் சிறப்பு செய்கிறார். சரி சார், கொஞ்ச நேரம் மாநில பொருளாளர் சிறப்பு செய்கிறார். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இந்த கூட்டத்தினுடைய தலைவர் ஐயா கருப்பன் அவர்களே, தேர்தல் ஆணையராக இருந்து ஒரு முறை தேர்தல் எப்படி நடக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு சங்கங்களுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு தரம் போன தடவை தேர்தல் நடத்தினாங்க பாருங்க. எத்தனை சென்டர், 8 சென்டர்ல அங்கங்க ஓட்டு பதிவு பண்ணி பதிவு பண்ண 8 மணி நேரத்தில் அதை எண்ணி அலைபேசி வழியாக செய்து தமிழ்நாடே திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு தேர்தலை நடத்தி காட்டின நாம் பாரம்பரியம் என்று ஒன்று இருக்குல்ல, அதுவும் நம்முடைய ஓய்வு பெற்ற சங்கம் நிறைய எத்தனையோ இருந்தாலும் கூட நம்முடைய சங்கத்திற்கு இணையாக வேற சங்கம் இல்லை.
ஆனால் நாம் ஒரு மாநில மாநாட்டை தமிழ்நாடு அளவுல வேற யாரும் நடத்தாத ஒண்ணு நம்ம நடத்தணும் இல்லையா? அது கூட இப்ப வந்திருக்கிற புதிய பொறுப்பாளர்கள் வந்திருக்காங்கல்ல, எப்படி இவ்வளவு கரெக்டா இவர் தலைவருக்கு இவர் எல்லாரையும் கட்டி அடிச்சு கொண்டு போவாரு, இவராலதான் முடியும் அப்படின்னு அவர் எப்படி நீங்க 99% கிட்டத்தட்ட 89,000 பேர் சொன்னாங்க உறுப்பினர். அப்போ இப்போ 1 லட்சத்தை தாண்டி இருக்கோம். 1 லட்சத்துக்கு மேல உள்ள உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இன்னொருத்தருக்கு விரல காட்டலையே, அந்த விரல் பூரா ஒரே ஒருத்தர் தான் காட்டுது. ஏன் தெரியுமா? அவருக்கு விரலை காட்டுறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? நிறைய வேலை இருக்கு. எத்தனை மாவட்டத்துல தலைவலி இருக்குன்னு சொல்ற அவர் அடுத்த கூட்டத்துல சொல்லுவார். உங்களுக்கு மாவட்ட தலைவர் தானே வந்திருக்கீங்க, உங்களுக்கு சொல்லுவாரு. அப்ப உங்களுக்கு தெரியும் அவருடைய தலைவலி என்னன்னு. சாதாரண தலைவலி இல்லைங்க. அதாவது ஒரு சங்கம் ஒரு நாளைக்கு அடுத்த நாள் வளர்ச்சி அதிகமா போக போக அதுல இருக்கிற பொறுப்புகள் ஒரு சாதாரண பொறுப்பு கூட வர்றவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய இதா இருக்கு. பிரச்சனைகள் வருது. இந்த பொறுப்புன்னு இப்ப இந்த இதுல அதே அப்படி திருப்பி பாருங்க. ஒரு மூத்தோர் குரலை தமிழ்நாட்டுல இருக்கிற நேற்று ஒருத்தர் 92 வயசு ஒரு டிஏ ரிட்டையர்ட் ஆனவர், அவருக்கு பணத்தை டொனேஷன் கொடுத்தாரு சங்கத்தினுடைய நிர்வாகிகிட்ட. அதை வாங்கிட்டு அவர் என்ன பண்ணாரு, இது டொனேஷனுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு ரசீது போட்டுட்டாரு. மூத்தோர் குரலுக்கு அனுப்பல. அவர் மூத்தோர் குரல் அனுப்புறேன்னு கேட்ட உடனே அனுப்பிட்டீங்களான்னு, இல்ல இது மாதிரி உங்களுக்கு இதுல போட்டோன்னு உடனே வீட்டுக்குள்ள போய் 220 ரூபாய் கொடுத்து அனுப்பும். 1 மாசத்துல நான் படிக்கிறேன்னா கூட எனக்கு தலைவலிக்குது. 92-93 வயசு உள்ளவங்க. அப்ப அந்த மூத்தோர் குரலுக்கு எதனால அப்படி சொல்றாங்க? அதுல இருக்கிற செய்திகள் அப்பப்போ கிடைக்கிற இது. அதனால நான் என்ன சொல்றேன், அடுத்தது பொதுச் செயலாளர் இல்லாம இந்த சங்கம் இருக்குமான்னா எதுக்கு சும்மா லேபிளுக்கு ஒரு சங்கம் வச்சுக்கலாம், அவ்வளவுதான். பொதுச் செயலாளர்னா பொதுச் செயலாளர் அத்தனை தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை சங்கத்துக்கு சேர்த்து ஒரு பொதுச் செயலாளர் அந்த அளவுக்கு விவரம் இருக்க ஒரு தர்மம் வச்சிருக்கோம். அவருக்கு போட்டி யாராவது போடுவாங்களா? இப்ப நாங்க இங்க வந்து உங்களை பாராட்ட வந்திருக்கிறது 3 பேரும் நீங்க தேர்ந்தெடுத்து வச்சீங்க. ஏகமனதா 1 லட்சம் பேரும் சேர்ந்து இப்படி செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நாங்க ஐயா கருமணியா பேசும்போது சொன்னாங்க 2004 என்ன சொன்னோம். 2004 முதல் நாங்க தான் சொன்னோம், இது வேண்டாங்க, தேர்தல்லாம் வைக்க வேண்டியது இல்லை, நம்மள இருக்கிறதுல யார் நல்லா விரும்புவாங்களோ அது மாதிரி செய்யலான்னு அத ஒரு கமிட்டியா போட்டாங்க. 1 தரம் இல்ல, 2 தரம் இல்ல, 3 தரம் இல்ல, 4வது தரம். இதுவரையில போட்டி இல்லாம இவ்வளவு பெரிய, நான் சொல்றது லட்சக்கணக்கான 1 கோடிக்கு ஒரு கட்டடத்தை கட்ட முடியுது நம்மளால ஒரே ஆண்டுல கட்ட முடியுது. அந்த அளவுக்கு நம்மகிட்ட திறமைகள் இருக்கு. ஒரு 24 நாள்ல ஒரு மாநில மாநாட்டை நான் நடத்தி காட்டணும் திருச்சியில, இல்லையா? அப்ப அது இன்னும் அவகாசம் கொடுத்துருந்தா இதை விட நல்லா இருக்குமோ. அடுத்த மாநாட்டை கூட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அத கூட்டினாங்கன்னா இந்த மாநாட்டை மாதிரி ஒரு மாநாட்டையும் கூட்டணும். அதோட அல்லாத நீங்க இந்த சங்கத்தை வளர்க்கணும் போது சில கண்ட்ரோல் தலைவர் வந்து தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், செயலாளர் தலைவரும். அது என்னென்ன அப்படின்னு சிலதை உங்க மைக்ல சொல்ல முடியாது. சென்ற முறை அவங்க பட்ட கஷ்டம் இருக்குல்ல, அதாவது வெளியில இருந்து இல்ல உள்ள. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். 190 பேர் நான் சொல்றது புரியும், 1-2 பேரா புரியாம இருக்கலாம். அந்த தலைவலி எல்லாம் வராம ஆரம்பத்திலிருந்து இப்ப கொடுத்திருக்கிற செட்டு அத்தனையும் எனக்கு மிக நெருங்கிய நண்பர்கள். அந்த 11 பேர்ல ஒருத்தர் கூட யார சொன்னீங்கன்னாலும் கேளுங்க, அவங்க தனியா கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒன்னொன்னே அவங்களை நான் கேட்டுக்குவேன். ஆனா எனக்கு என்னன்னா இந்த செட்டுக்காலேயே அவங்களை சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குங்கிறதுக்காக நான் சொல்லுவாங்க. ஆகவே ஐயா அவர்களை வந்திருக்கிறவங்களை நான் வாழ்த்துறேன். இவங்களை விட ஒரு நல்லவங்களை இந்த 1 லட்சம் பேர்ல இருந்து தேர்ந்தெடுக்க முடியாத அளவுக்கு பார்த்து எடுத்திருக்கீங்க. அவர்கள் அத்தனை பேரும் சிறப்பாக பணியாற்றணும். இந்த 3 ஆண்டுல முன்னாடி பணியாற்றின அத்தனை பேருக்கு விட இந்த முறை
திரும்பி நீங்க 2வது இடம் வந்திருந்தா கூட இந்த வருஷத்துல வந்தவங்க தான் நன்றாக இருந்தது என்று சொல்கிற அளவுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுங்க. எனக்கு 90க்கு சில நாட்கள் தான் பாக்கி இருக்கு. ஆகவே நான் உங்களுக்கு விடைபெறேன். நான் விடைபெறுகிறேன். வணக்கம். மூத்த தலைவர் திரு பரமசிவம் அவர்கள் நன்றி. அடுத்து வாழ்த்துறை வழங்க வருகிறவர் தஞ்சாவூர் மாவட்ட தலைவர் திரு சுப்பு ரங்கராஜன் அவர்கள். மாநில மையத்தின் சார்பில் நம்முடைய பொதுச் செயலாளர் சிறப்பு செய்கிறார். தொடர்ந்து நம்முடைய மாநில பொருளாளர் அவருக்கு சிறப்பு செய்வார். கொஞ்ச நேரம் கொஞ்சம் முன்னாடி வந்துடலாம். அன்பு சார், இந்த பாராட்டு கூட்டத்திற்கு தலைமை ஏற்றுக் கொண்டிருக்கின்ற பெரியவர் கௌசிக் கருப்பன் அவர்களே, இந்த தேர்தலை மிகச் சிறப்பாக நடத்தி தமிழ்நாட்டினுடைய தேர்தல் ஆணையரை போல நம்முடைய ஓய்வு பெற்ற சங்கத்தினுடைய தேர்தலுக்கு தேர்தல் ஆணையராக 2 முறை இருந்து மிகச் சிறப்பாக நடத்தி கொடுத்த தேர்தல் ஆணையர் அவர்களே, துணை ஆணையர் அவர்களே, உங்கள் எல்லோரையும் உண்மையிலேயே நான் தஞ்சை மாவட்டத்தின் சார்பாக பாராட்டு நன்றியுடன் தெரிவித்து வருகிறேன். நான் 1999 முதல் அதற்கு முன்னாலும் நான் தொடக்கம் அந்த ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தினுடைய பொறுப்பாளராக இருந்த காலத்தில் கூட நான் தேர்தலை சந்தித்து இருக்கிறோம். பல தேர்தல்களிலே நடந்த முறையை விட இந்த முறை சில சலசலப்புகள் இருந்ததாக கேள்விப்பட்டேன். எங்களுடைய கிளை செயலாளரும் மாவட்ட செயலாளரும் ஆகிய அரிமா துரைசாமி அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னைக்கு சென்று மருத்துவம் செய்து கொள்கின்ற பொழுது அங்கே செய்திகளை கேள்விப்பட்டு எனக்கு தொலைபேசியிலே சொன்னார்கள். மற்றவைகளெல்லாம் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகின்ற போது துணைத் தலைவர் நிலையிலே 11 பேர்களுக்கு மேலே போட்டியிட்டிருக்கிறார்கள். அதை சமாதானப்படுத்த முடியாமல் பொதுச் செயலாளரும் கோசி கருப்பன் அவர்களும் மிகச் சிறப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி தொலைபேசியில சொன்னார்கள். உண்மையிலேயே மனவேதனைப்பட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். எங்களுடைய கிளையில எனக்கு 93 வயது முடிந்து போயிட்டது. கொஞ்சம் ஓய்வு பெற்றிருக்கலாம், புதிதாக வந்தவர்களை சேர்க்கலாம் சொல்லி கேட்டா, இல்ல சார் நீங்களே இருங்க அப்படிங்கிறாங்க. வர்றதுக்கு பயப்படுறாங்க. ஆனால் நம்முடைய மாநில சங்கத்தினுடைய பொறுப்பு எவ்வளவு இருந்தது நமக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதாவது வயது முதிர்ந்த காலத்துல கூட இந்த பொறுப்புக்கு நான் செய்கிறேன், நாங்கள் வருகிறோம் என்று போட்டியாளர்கள் அதிகமாக இருப்பதை நினைக்கின்ற பொழுது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாமெல்லாம் வயதானவர்கள் அல்ல. ஓய்வு பெற்றது 60 வயசுக்கு பின்னால நம்ம ஒவ்வொரு வயசும் 2 வயசு 30 வயசு 90 வயசுங்கிறது நாங்க 23 வயசு போல. காலையில 8:30 மணிக்கு ஆபீஸ் போனா ராத்திரி 8 மணிக்கு தான் வீட்டுக்கு போக வேண்டியது.
மத்தியானம் ஹோட்டல் சாப்பாடு தான், 1.5 மணி நேரத்துக்குள்ள போக முடியல. ஆனா தினம் ஒரு 20 பேர் 30 பேர் ஓய்வு பெற்ற அலுவலர்கள் ஓய்வு பெற்றவர்கள் வருகிறார்கள். அவர்கள் செய்யணும். இந்த சிறிய கிளையிலேயே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கின்ற பொழுது மாநிலத்தினுடைய அலுவலகம் எவ்வாறு இருக்கு என்பதனை நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். மூத்தோர் குரலுக்கு உடனே பணம் கட்டுவோம் செல்போன்லயே, அடுத்த நாளே ரசீது வந்து சேரும். பொருளாளர் அப்படி பொருள் செய்கின்றதை பொருளாளர் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். 1996 இருந்து அவருக்கு பார்க்கிறேன் கோபால சொன்னார். அதே போல செயலாளர் நம்முடைய முன்னாள் தலைவர் பெரியவர் சாகுபடி அவர்கள் பொருளாளராக இருந்து இந்த போது செயலாளராக இருந்து பணியாற்றுகின்ற பொழுதும் மிகச் சிறப்பாக செய்வார்கள். இந்த இதழ் பணமும் இந்த ஈவுத்தொகை பணம் பெறுகின்ற பொழுது கூட இது போல கூட்டங்களில வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப அப்படியெல்லாம் இல்லை, அடுத்த நாளே வருகிறது ரசீது. அதே போல பொதுச் செயலாளர்கள் வந்து முக்கியமான செய்திகள் எங்களுடைய செயலாளர் அரிமா துரைசாமி அவர்களின் செல் மூலமே அவர்கள் செய்தி அனுப்பி எங்களுடைய மாவட்டத்தினுடைய நிலையை தெரிந்து கொள்கிறார்கள். ஒரு செக்ரட்டரியேட்ல என்ன நடக்குமோ அந்த அளவுக்கு மாநில மையத்தினுடைய செயல்பாடு இருந்து கொண்டு இருக்கிறது. அதே போல இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கூட சொல்ல முடியாது, தெரிந்து எடுக்கப்பட்டவர்கள். அதான் எலெக்டட் பர்சன் இல்லவங்க, செலக்டட் பர்சன். அத்தகைய செலக்டட் பர்சனாக இருக்கின்ற இந்த பொறுப்பாளர்கள் வருங்காலத்திலே நம்மை நோக்கி இருக்கின்ற பல பிரச்சனைகளை செய்வதற்கு நம்ம சால்வ் செய்வதற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்வார்கள் என்று நம்புகிறேன். சிரமமானது. நம்ம கண்ணன் அவர்கள் அடிக்கடி சொல்றாங்க, நம்ம ஆசிரியர் பெருமக்களை பற்றி அவர் சொல்லுவார், நிறைய சிரமங்கள் இருக்கின்றன, நிறைய சலுகைகள் பெற வேண்டி இருக்கின்றன என்றெல்லாம், அதுக்கெல்லாம் நான் பாடுபடுன்னு சொல்லுவேன். அவருடைய அந்த உழைப்பு ஊக்கம் போற்றுத்தக்க. நம்முடைய மூத்தர் குரல்ல அடிக்கடி எழுதுவீங்க, அதாவது நிலை, நம்முடைய வழக்குடைய நிலையை பற்றி எழுதுறீங்க. அந்த வழக்குடைய நிலையை எழுதுகின்ற பொழுது சில கிடைப்பதாக இருக்கிறது, சில கிடைக்காம போயிட்டு இருக்கு. இன்னும் சில கோரிக்கைகள், பல கோரிக்கைகள் நமக்கு நம்ம எதிர்நோக்கி இருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். பொருளாளர் அவர்கள் செயலாளர் அவர்கள் எழுதுகின்ற பொழுது அவருடைய மடல்ல நமக்கு கோரிக்கைகள் இருக்கின்றன, அந்த கோரிக்கைகள் கேட்கப்படுகின்றன. ஆனால் அவருக்கு எழுது நம்ம பதில் வரல, இந்த வருத்தத்தோடு எழுதுகிறாரு. நான் வந்த உடனே அந்த மூத்தர் குரல் வந்த உடனே கடைசி பக்கம் வரைக்கும் படிச்சுட்டு தான் வைப்போம். உறுப்பினராக சேர்க்கிற எல்லோரையும் கம்பல்சரியா நாங்க வந்து மூத்தர் குரலுக்கு உறுப்பினராக சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது படிக்கிறோமோ இல்லையோ அது ஒரு விஷயம். எங்க இதுல சங்கத்துல டெய்லி ஒரு 60 பேர் வர்றாங்க. இந்த 60 பேருமே வாங்குறாங்க மூத்தர் குரல், சங்கத்திலையும் வாங்குறோம். ஆனா அந்த கான்வர்சேஷன் எங்களுக்குள்ள இருக்கிற உரையாடல் மூலம் என்னென்ன தேவை என்பதை பற்றி பேசிக்கொள்கிறோம். அந்த அளவுக்கு ஆர்வமுடையவர்களாக இருக்கின்ற உறுப்பினர்களை நீங்கள் உசிப்பி விட்டு, ஐயா சொன்னாங்க, ஐயன பிள்ளை அவர்கள் போராட்டத்தை பற்றி சொல்றதுன்னு சொன்னாங்க. போராட்டம் வேணும் தான், ஆனால் எப்பொழுதெல்லாம் போராட்டம் தேவையோ அப்பதான் செய்யும். போராட்டத்திற்கு முன்னோக்கி இருக்கின்றவர்கள் நிறைய பேர் ஊக்கமாக இருக்கிறார்கள். உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நான் வருத்தப்படுகிறேன். உங்கள் காலத்துல நாங்க செய்யாத போராட்டம் இல்லை. பாளையங்கோட்டை ஜெயிலேயே 48 நாள் இருந்தாங்க நாங்க. அதுதான் போராடினால் கிடைக்கணும். கிடைக்க வேண்டிய கோரிக்கையை வைத்துதான் போராடணும், கிடைக்காத கோரிக்கையை வச்சு போராடக்கூடாது. அதனால புண்ணியமே இல்லை. வழக்கு நிலையை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த சில வழக்குகள் நமக்கு பொருத்தம் இல்லாத வழக்குகள் என்று என்னுடைய கருத்து. அது உங்களுடைய நிர்வாக குழுல முடிவு பண்ணுங்க. நமக்கென்று ஒரு வழக்கறிஞர் இருப்பார், அவரை வைத்து ஆலோசனை நடத்துங்க, அதன் மூலம் வழக்கு நடத்துங்க. இப்பொழுது ஒரு உதாரணமா சொல்றேன். எங்களுக்கு ஒரு கோர்ட்டில் இருந்து ஒரு தீர்ப்பு வந்து எங்களுக்கு அனுப்பினார், மோகன் கொடுத்தாங்க. அந்த மோகன் சார் கொடுத்த தீர்ப்பை அந்த அவர்கிட்ட கொடுத்தேன். மூக்கையன்னு பேரு.
அடுத்த நாள் போய் ஏஇஓ ஆபீஸ்ல கேட்டு டிஓ ஆபீஸ்ல கேட்டா எங்களுக்கு எஸ்ஆர் புக்கே காணும் சார் அப்படின்னு சொன்னாங்க. காணும்னா ஒரு வாரத்துல அவரும் காண போயிட்டாரு. ஒருத்தரையும் வாங்க முடியல. ஒருத்தரா எப்படி இருக்குன்னு சொன்னா நம்முடைய நிர்வாகம் அலுவலர்கள் நாங்க குறை சொல்லலை. இப்ப இருக்கிற ஆபீசர்ஸ் குறை சொல்லலை. ராம ஆபீசரா இருந்தவன் தான். நானும் உதவி கல்வி அலுவலராக பணியாற்றவன் தான். என்ன வாத்தியார் ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட பிடிக்க மாட்டேன். ஆனா இப்பொழுது நிர்வாகம் நல்லா இல்லைங்கிறத சொல்லக்கூடாது, செய்ய மறுக்கிறார்கள். அவர்களுக்கு தேவை என்னன்னா, இப்ப புதுசா வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு சில பேருக்கு தெரியுது, சில பேருக்கு தொழில் தெரியல. அவரு என்ன பண்ணாரு, அந்த எஸ்ஆர் புக்கை தேடி தேடி பார்த்து கிடைக்காம போயிட்டாரு, இறந்து போயிட்டாரு. நான் அந்த அம்மாப்பேட்டை யூனியன்ல போய் அந்த ஆபீஸ்ல இருக்கிறத சர்வே பார்க்கிறேன். அவருடைய எஸ்ஆர் புத்தகத்தை இருக்கிறேன். அந்த அம்மா விதவை. இப்ப அது அவங்களுக்கு அந்த பணத்தை தேடி கொடுக்குது. எதுக்க சொல்றேன்னா, அலுவலக இருக்கிறவங்க நாம் அன்பாக அவர்களுக்கு பழகி எப்படியாவது செய்யுங்கன்னு சொல்லணும். சொல்லி வாங்கி கொடுப்போம். இப்படிப்பட்ட கோர்ட்டு மூலம் கிடைக்க வேண்டிய வழக்குகளுக்கு மூலம் கிடைக்க வேண்டிய தீர்ப்புகளை ஓய்வூதியர்கள் கிடைக்கிற அளவுக்கு நிர்வாகிகளாக வந்திருக்கின்ற நீங்கள் எங்களுக்கு பெற்றுத்தாருங்க. அப்படி பெற்று தந்தால்தான் நம்முடைய ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் பயனடைவார்கள். இன்னும் பல இடங்கள்ல சொல்ற குடும்ப ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதிய உயர்வு கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஒவ்வொரு பே கமிஷன்லயும். அது பெற்று தராத சங்கங்கள் நிறைய இருக்கு. அதாவது ஒருவர் அந்த பென்ஷனுக்கு, ஃபேமிலி பென்ஷனுக்கு உயரும், அதை வாங்கி கொடுக்காம ஃபேமிலி பென்ஷன் வாங்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். அதனால என்ன செய்யணும், ஒவ்வொரு கிளையிலும் இருக்கின்றவர்கள் அந்த ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம் கொடுக்கப்பட்டதா என்பதை கேட்டறியணும். போகணும், வீடு போகணும், வீடுதோடு போகணும். ஓட்டு கேட்க போறாங்கல்ல, பணம் கொடுத்து ஓட்டு கேட்கிறாங்கல்ல, அது போல ஒவ்வொரு ஓய்வூதியர் வீட்டுக்கும் போய் என்ன வேணும், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு சரியான பணம் கிடைக்கிறதா என்பதை அவர்கிட்ட கேட்டறிந்து செய்தால் ஓய்வூதியர்கள் நிறைய பேர் மெம்பராவாங்க. இப்பொழுது இருக்கின்ற நிலை ஓய்வூதியர்களை சேர்க்க முடியாது, குறைந்ததுதான். 2003க்கு பின்னாடி நமக்கு பங்களிப்பு ஓய்வூதியம் தான். நான் கூட ஒரு தடவை கோரிக்கை வச்சேன், இந்த பங்களிப்பு ஓய்வூதியம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களையும் நம்ம உறுப்பினராக சேர்த்துக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சேன். அது சில பேர் விரும்புகிறார்கள், சில பேர் விரும்பல. ஆனால் மீண்டும் சொல்லுகிறேன், அவரும் நம்முடைய உடன்பிறப்புகள், அவரும் பணியாற்றியவர்கள். அவர்களுக்கு ஓய்வூதியம் இல்லாம போயிடுச்சபடியே அந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்துல கிடைக்கிற ஷேர்ல போடுற பணத்துல ஏற்றத்தாழ்வுகள் வரத்தான் செய்யும். இப்பொழுது நம்முடைய இந்தியா விழித்துக் கொண்டிருப்பதை போல அந்த நிலையில கூட அவர்களை கோரிக்கையை வைத்து பெறுவதற்கு அந்த பங்களிப்பு ஓய்வூதியம் இருக்கு இல்லையா, அவர்களையும் உறுப்பினராக ஆக்கி அவர்களுக்கும் சலுகையை வாங்கி கொடுப்பதற்கு நம்முடைய சங்கம் முயற்சி பண்ண வேண்டும். அதற்கு புதிதாக வந்திருக்கின்ற, புதிதாக சொல்ல முடியாது, 2-3 பேர் தான் புதிது, பாக்கி எல்லாம் பழசுதான். அவங்களெல்லாம் ஊக்கத்தோடு பணியாற்றி எங்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுங்கள் என்று அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த இதை செய்வார்கள் என்று நம்புகிறேன். நம்முடைய முன்னாள் தலைவர் ஐயா அவர்கள் சொன்னாங்க, 89,000 பேர் நம்முடைய உறுப்பினர் இருக்கிறான்னு சொன்னாங்க. நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் உண்மையான நம்பரே கிடைக்கல, 70,000 75,000 கிடைக்கலங்கிறாங்க. ஐயா சொன்னாங்க 86,000 பேர். அது போல இருக்கின்ற பொழுது கூட உயர்ந்திருந்தால் 1,00,000 இருக்கணும். உங்களிடமிருந்து வராத காரணத்தினாலே உண்மையான என்னை அவங்களுக்கு சொல்ல முடியல. தயவுசெய்து நம்முடைய சங்கத்தினுடைய உண்மையான உறுப்பினருடைய எண்ணிக்கையை நானும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்களும் அதை தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு செயல்படுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்க ஊக்கமா செய்ய ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு நிர்வாகிகளும் மாவட்டத்தோறும் செல்லுங்க, மாவட்ட தலைவர்களை அணுகுங்க, அங்க இருக்கின்ற சங்கங்களுடைய செயல்பாடுகளை புசிப்பி விடுங்க. ஓய்வூதியர்கள் கிடைக்க வேண்டிய நன்மையை செய்வதற்கு அந்த நிர்வாகிகள் பயன்பட வேண்டும். எங்களுக்கெல்லாம் உதவி செய்வதற்கு நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களை வாழ்த்துகிறேன். போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகின்ற உங்களை உண்மையிலேயே
நான் பாராட்டுகிறேன். தஞ்சை மாவட்டம் உங்களை எப்போதும் பாராட்டும். தஞ்சை மாவட்டம் உங்களுக்கு எப்போதும் துணை நிற்கும் என்று என்னுடைய உரையை முடித்து வருகிறேன். வணக்கம். அடுத்து கோவை தெற்கு கிளையின் சார்பில் தொடர்ந்து தயாராக கேட்டுக்கொள்கிறேன். கோவை தெற்கு கிளையின் சார்பாக எங்கள் தலைவர் டாக்டர் ஏ ராமதாஸ் அவர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் சால்வை அளிப்பார்கள். சார் ராமதாஸ் சார். முன்னதாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க பதவியேற்பு விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கருப்பன் ஐயா அவர்களுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையாளர் ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு, முன்னாள் மாநில தலைவர் மூத்த சகோதரர் சாகுல் அமீது அவர்களுக்கு, ஏனைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்கள் கோவை மாநகர தெற்கு கிளையின் சார்பில் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகின்றது. இதற்கிடையே ஒரு விண்ணப்பம் சார், ஒரு பொதுச் செயலாளர் அவர்களுக்கு ஒரு விண்ணப்பம். நடந்து முடிந்த வெள்ளி விழா மாநாட்டில் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு ஒரு விண்ணப்பம். நடந்து முடிந்த வெள்ளி விழா மாநாட்டில் எங்கள் கிளையின் சார்பில் ஒரு கட்டம் வைத்து 500 உள்ளூர் பத்திரிகைகள் விளம்பரம் செய்து அந்த மாநாட்டு பந்தலிலே திடலிலே விநியோகம் செய்த எங்கள் தலைவர் ராமதாஸ் அவர்களை பொதுச் செயலாளர் அவர்கள் கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். போட்டோ எடுப்பா. கோவை தெற்கு பிறகு அடுத்து தூத்துக்குடி மாவட்டம்